மக்களே, இது தேர்தல் திருவிழா. நான் விருப்ப மனுவே கொடுக்காத தொகுதியை எனக்கு கொடுத்துட்டாங்க அப்படின்னு வேட்பாளர் அறிமுக கூட்டத்துல அதிமுக வேட்பாளர் ஒருத்தர் புலம்ப, மாடு மேய்க்கிறது உனக்கு கேவலமா இருந்தா ஹெலிகாப்டர் வாங்கி தரேன், அதுல போய் மேய்ச்சுக்கோ அப்படின்னு அரசியல் கட்சி தலைவர் ஒருத்தர் வாக்குறுதி கொடுத்திருக்கிறாரு. அத்தி பூக்கிற மாதிரி எங்கேயாவது ஓட்டு வாங்குவாங்க அப்படின்னு சசிகலா ராமதாஸ் கூட்டணிய அதிமுக கூட்டணி தலைவர் ஒருத்தர் கிண்டல் அடிக்க, விருதுநகர்ல எங்க அம்மா வீடு பார்க்க சொல்லிட்டாங்க, அதனால ஜெயிச்சா சென்னைக்கு போயிடுவேன்லாம் நினைக்காதீங்க அப்படின்னு கூட்டணி கட்சி நிர்வாகிங்க கூட்டத்துல பேசி இருக்கிறாரு வேட்பாளர் ஒருத்தர். அண்ணாமலைக்கு சீட் இல்லைன்னு பாஜகவில் அதிருப்தி ஏற்பட்டிருக்கிற நிலைமையில நெடுநாள கட்சியில உழைச்சவங்களுக்கு தாங்க தலைமை சீட் கொடுத்திருக்கிறதா விளக்கம் கொடுத்திருக்கிறாங்க பாஜகவோட மூத்த நிர்வாகி ஒருத்தங்க. இது மாதிரி இன்னும் நிறைய சுவாரஸ்யமான தகவல்களை இன்னைக்கு தேர்தல் திருவிழால பார்க்கலாம். கூட்டத்துக்கு வந்தும் போனோம், பார்த்தோம், மனையை சாப்பிட்டோம், காப்பியை குடிச்சோம், போனோம் என்று இருக்காங்க. நம்ம மோதல சாதாரண ஆள் இல்ல, தோல்வி பயம் வந்து விட்டது. மோடியா லேடியா என்றுதான் கேட்டார். ஆனால் இப்ப என்னாச்சு? லேடியும் இல்லை, மோடி தான் எங்களுக்கு டேடி. கழுதைன்னு அருமை தெரியாத கழுதைகளா நம்ம வாழ்ந்துட்டோம். திருச்சுழி தொகுதிக்கு மொத்தமா 27 பேர் விருப்ப மனு கொடுத்தாங்க. ஆனா இந்த தொகுதி கேட்காத எனக்கு தான் எடப்பாடி சீட்டை போய் ஒதுக்கி இருக்கிறாரு, அதுக்காக விருப்ப மனு கொடுத்த 27 பேரும் கோச்சுக்காதீங்க அப்படின்னு நிர்வாகிகள் கூட்டத்துல பேசி இருக்கிறாரு திருச்சுழி அதிமுக வேட்பாளரான ராஜவர்மன். அதோட நிக்காம கூட்டத்துக்கு ஏதோ வந்தோம், வடைய சாப்பிட்டோம், காப்பியை குடிச்சோன்னு இருக்காம தேர்தல் வேலையை சட்டு புட்டுன்னு செய்யணும் அப்படின்னு அவர் கேட்டிருக்கிறாரு. நான் சத்தியமாக சொல்கிறேன், மதுரை பாண்டிசாமி சத்தியமாக நான் திருச்சி தொகுதியிலே போட்டியிடுவதற்கு நான் வேட்புமனு தாக்கல் செய்யவில்லை, கேட்கவும் இல்லை என்பதை நான் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். ஏன்னா 27 பேர் கேட்டான், 27 பேரும் மீறி ஆகியோர் வாங்கி விட்டானே, நீங்க எதுவும் தப்பா அடையக்கூடாது. தயவு செய்து ஏதோ வந்தோம், கூட்டத்திற்கு வந்தோம், போனோம், பார்த்தோம், மனையை சாப்பிட்டோம், காப்பியை குடிச்சோம், போனோம் என்று இருக்காங்க. தயவு கொண்டு நான் ஏன் சொல்கின்றால், இன்னும் 20 விளக்கம் தான் இருக்கிறது. நம்ம மோதல சாதாரண ஆள் அல்ல, நிதி அமைச்சர், தமிழகத்தினுடைய நிதி அமைச்சரை கொள்கின்றவர் யார்? ராஜவர்மன். இந்த தலைவர் பதவியெல்லாம் தேர்தல் வரைக்கும் தாங்க. தேர்தல் முடிவு வந்ததுக்கு அப்புறமா தலைவர் பதவியிலிருந்து விலகி முழுக்க முழுக்க தொகுதியிலேயே இருக்க போறேன் அப்படின்னு ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியில நடந்த நிர்வாகிகள் கூட்டத்துல பேசியிருக்கிறாரு காங்கிரஸ் மாநில தலைவரான செல்வ பெருந்தகை. பதவி விலக சொல்லி எனக்கு எந்த அழுத்தமும் கொடுக்கல அப்படின்னு ஒரு விளக்கம் கொடுத்திருக்கிறாரு. தேர்தல் முடிவு வந்த பிறகு திருப்பெரும்புதூர் தொகுதி மக்களுக்கு மட்டும்தான், அதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. தேர்தல் முடிவுகள் வந்த பிறகு எங்களுடைய அகில இந்திய தலைமையிடம் பேசி நான் தொகுதி வேலையும் தமிழ்நாட்டு வேலையும் மட்டும்தான் பார்க்க போகிறேன். ஆகவே 2 ஆண்டுகள் எனக்கு சிறப்பு செய்த, என்னை நம்பி ஒப்படைத்த பாராளுமன்ற தேர்தலில் 100க்கு 100 விழுக்காடு வெற்றியை நாங்கள் பெற்று தந்தோம். இங்கே 9 தொகுதி, பாண்டிச்சேரியில் 1 10, 100க்கு 100 தொகுதி வெற்றி வாய்ப்பை தந்தோம். இப்பொழுதும் இந்த தேர்தலில் 100க்கு 100 வெற்றியை தரப்போகிறோம். மனநிறைவோடு ஒரு மனிதனும் ஒரு பதவியிலிருந்து விலகும் போது மனநிறைவோடு விலக வேண்டும். நான் மனநிறைவோடு தேர்தல் முடிவு வந்த பிறகு எனக்கு ஒரு அழுத்தம் கிடையாது. நான் அழுத்தம் அடுத்த 5 ஆண்டுகள் நான் தான் இருப்பேன் தலைவரா, எனக்கு ஒன்றும் எழுதம் கிடையாது. அதனால நான் எந்த பதவி கேட்டாலும் எங்க தலைவர் ராகுல் காந்தி கொடுப்பார். என்னுடைய பணிகள் தான், நாங்க எப்படி இந்த 5 ஆண்டுகள் பணிகள் சொல்றேன், இந்த கட்சி பணி, இந்த 2 ஆண்டுகள் பணியை பார்த்தீங்கன்னா நான் என்ன செஞ்சிருக்கேன்னு எங்கள் தலைவர்களுக்கு தெரியும். ஆகையால மனநிறைவோடு எதையும் செய்வோம். அத்தி பூ பூக்கும்ல, அந்த மாதிரி சசிகலா ராமதாஸ் கூட்டணி எங்கேயாவது ஓட்டு வாங்கலாம் அப்படின்னு பேசி இருக்கிறாரு அமமுக பொதுச் செயலாளரான டிடிவி தினகரன். ஒருவேளை அதிமுக ஜெயிச்சா கூட்டணி அமைச்சரவை அமைய வாய்ப்பு இருக்குங்களா அப்படின்னு செய்தியாளர்கள் கேட்க, அப்படி ஆசைப்படுறது இயற்கை தானே அப்படின்னு அந்த கேள்விக்கு நேரடியா பதில் சொல்லாம மழுப்பலா ஒரு பதில் சொல்லி இருக்கிறாரு தினகரன். அதிமுக ஆட்சி வர வேண்டும் என்பதுதான் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துடைய அறுதி பெரும்பான்மையோடு அதிமுக ஆட்சி அமைக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய விருப்பம். அதே நேரத்தில் தோழமை கட்சிகள் எப்படி இப்போ என்டிஏ கூட்டணியில் எல்லாம் இடம்பெறுற மாதிரி அறுதி பெரும்பான்மை இருந்தும் அவர்களெல்லாம் இடம்பெற வேண்டும் என்று பிரியப்படுவது இயற்கை. அதெல்லாம் தேர்தல் முடிந்தது, அதெல்லாம் சுமூகமாக அதெல்லாம்
தீர்க்கப்படும். இன்னொன்று அதிமுக தலைமையில் தனிப்பெரும்பான்மையோட ஆட்சி அமையும் என்பது தான் எங்களுடைய விருப்பம். இப்போ சசிகலா ராமதாஸ் காம்பினேஷனில் அவங்க ஏற்கனவே நிறைய தொகுதிகளில் வேட்பாளர்கள் அறிவிக்க பட்டியல் வந்துகிட்டே இருக்கு. இது உங்களுக்கான பாதிப்புகளை ஏற்படுத்தும். இப்போ தென் மாவட்டங்களில் பாதிப்பு ஏற்படுத்தும்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. நிறைய பேர் சொல்லலாம். ஆனால் உண்மையாக இந்த போட்டியே இந்த திமுக ஆட்சியை வீழ்த்த வேண்டும் என்கிற நோக்கத்தோடு மக்கள் மாற்று சக்தியாக அதிமுக தலைமையிலான இரட்டை இலை தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு தான் வாக்களிப்பார்கள். அதனால் இது போன்ற புதிய கட்சிகள் வரவுகளோ சில இடங்களில் வேட்பாளர்களோ பாதிப்பது போல் தோன்றும். ஆனால் கடைசி நேரத்தில் பார்த்தீங்கன்னா அது போன்று இருக்காது. எங்கேயாவது அத்தி பூத்த மாதிரி ஏதோ ஒரு தொகுதியில் பாதிப்பை ஏற்படுத்தலாம். மோடியா லேடியான்னு கேட்ட காலம் போய் மோடி தான் எங்க டாடின்னு சொல்ற நிலைக்கு அதிமுக வந்துருச்சே அப்படின்னு வருத்தப்பட்டு இருக்கிறாரு திராவிடர் கழக தலைவரான கி வீரமணி. 31 வருஷம் தமிழ்நாட்டை ஆண்டிருக்கோன்னு சொல்ற அதிமுகவுக்கு இப்போ வழிகாட்டியாரு? அதிமுகவோட தலைமை நிலையம் எது அப்படின்னு அவர் சரமாரியா கேள்வி கேட்டிருக்கிறாரு. அவருடைய கட்சி தலைவராக இருந்த அம்மையார் ஜெயலலிதா அம்மையார் அவர்களே மோடியா லேடியா என்றுதான் கேட்டார். ஆனால் இப்ப என்னாச்சு? லேடியும் இல்லை, மோடி தான் எங்களுக்கு டேடி என்று வெளிப்படையாக சொன்னது மட்டுமல்ல, கூச்சப்படவே இல்லை. எப்பவுமே ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு தான் கூச்சமா இருக்கும். அதுக்கு மேல பாத்தீங்கன்னாக்கா அது மிகப்பெரிய அளவிற்கு அவர்கள் கூச்சப்படுவதே இல்லை என்ற அளவிற்கு அடகு வைத்து விட்டார் என்றால் இவர்கள் மீண்டும் தமிழ்நாட்டில் வரலாமா? இவர்கள் தப்பித்தவரை கூட பணத்தை என்ன கேட்டால், நமக்கு சொரணை இருந்தால், நமக்கு தெளிவான ஒரு நிலை இருந்தால், கட்டிய பணத்தை கூட அவர்கள் எந்த இடத்திலும் டெபாசிட் கூட வாங்கக்கூடாதுன்னு சொல்லக்கூடிய அளவிற்கு நாம் உறுதியோடு மக்கள் மத்தியில் எடுத்து சொல்ல வேண்டும். நமக்கு ஒன்றும் தனிப்பட்ட முறையிலே கோபம் கிடையாது. கொள்கைகள் அடங்கக்கூடிய ஒரு பெரிய இயக்கம். 31 ஆண்டுகள் நாங்கள் ஆட்சியில் இருந்தோம் என்று சொல்லுகிறீர்களே, வெட்கமாக இல்லையா? 31 ஆண்டு காலம் ஆட்சியில் இருந்த உங்களுக்கு யார் இப்போது வழிகாட்டுவது? எது உங்களுக்கு தலைமை நிலையம்? இந்த கேள்வியை மக்கள் மத்தியிலே கேட்கிறார்கள். மக்கள் புரிகிறார்கள். பாஜக பட்டியல்ல யாருக்கெல்லாம் சீட் கொடுத்திருக்காங்க தெரியுமா? நெடுநாளா கட்சி உழைச்சவங்க, ஈடுபாட்டோட கட்சியில உழைச்சவங்களுக்கு தான் கொடுத்திருக்காங்க அப்படின்னு விளக்கம் கொடுத்திருக்கிறாங்க மயிலாப்பூர் தொகுதி பாஜக வேட்பாளரான தமிழிசை. அண்ணாமலைக்கு விருப்பப்படி வாய்ப்பு வரும்போது வரும் அப்படின்னு அவங்க சொல்லி இருக்கிறாங்க. தம்பி அண்ணாமலை அவர் விருப்பப்படியே எல்லா பொறுப்புகளும் வரும். இங்கே வாய்ப்புகள் மறுக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்வதை விட இந்த நேரம் இவர்களெல்லாம் களப்பணியில் இருக்கட்டும் அப்படின்ற ஒரு தகவலை தான் கட்சி சொல்லி இருக்கிறது. அதனால பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த வரைக்கும் யாருக்கும் வாய்ப்பு மறுக்கப்படுவது கிடையாது, யாரும் புறக்கணிக்கப்படுவதும் கிடையாது. நீங்கள் வேட்பாளர் பட்டியலை பார்த்தாலே தெரியும். நெடுநாளாக கட்சிக்கு உழைத்தவர்கள், ஈடுபாடாக இருந்தவர்கள், அவர்களுக்கு தான் இடம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதனால யாரும் புறக்கணிக்கப்படவில்லை என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதிமுகவுக்கு சாதகமா நயினார் நாகேந்திரன் இருக்கிறதால தாங்க அண்ணாமலைக்கு சீட் கொடுக்கல அப்படின்னு பேசி இருக்கிறாரு தாவேகா நிர்வாகியான செங்கோட்டையன். எடப்பாடி பழனிசாமிக்கு தோல்வி பயம் இருக்கிறதால தான் அரசியல் கட்சி தலைவர்களை தரக்குறைவா அவர் பேசிட்டு இருக்கிறாரு அப்படின்னு இவர் விமர்சிச்சிருக்கிறாரு. பிஜேபியில் வேட்பாளர் பட்டியல் வெளியே இருக்குது, அண்ணாமலை போன்ற முக்கிய தலைவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கலீங்க, அதை பற்றி என்ன சொல்லுங்க? பிஜேபியை பொறுத்தவரையிலும் நயினா நாகேந்திரன் முடிவு. அதே நேரத்தில் நயினா நாகேந்திரனை பொறுத்தவரையிலும் அதிமுகவுக்கு சாதகமாக அதிமுகவில் இருந்திருக்க வேண்டும். அரசியல் கட்சி தலைவர்கள் ரொம்ப தரக்குறைவாக பேசுகிற எடப்பாடி பேசிட்டு இருக்காரு, எல்லாரும் குற்றம் சாட்டுறாங்க. அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அவரை பொறுத்தவரையிலும் தோல்வி பயம் வந்துவிட்டது. அதுதான் அவர் காரணம். எல்லோருக்கும் சீட்டு கொடுக்குறேன்னு சொன்னார்கள், எல்லோரையும் பணம் கட்ட சொன்னார்கள். கடைசியிலே பல பேருக்கு திருப்பதியிலே போய் அந்த நாமத்தை கையிலே கொடுத்து விட்டார். விருதுநகர்லயே எங்க அம்மா வீடு பார்க்க சொல்லிட்டாங்க, அதனால ஜெயிச்சதும் சென்னைக்கு போயிருவேன்லாம் யாரும் நினைச்சுக்காதீங்க அப்படின்னு கூட்டணி கட்சி நிர்வாகிகள் கூட்டத்துல பேசி இருக்கிறாரு விருதுநகர் தொகுதி தேமுதிக வேட்பாளர் விஜய பிரபாகரன். விஜயகாந்த் விட்டுட்டு போன பணியை செய்யணும்னு ஆசைப்படுறதாவும் அவரு ரொம்ப உருக்கமா பேசி இருக்கிறாரு. எல்லாருக்குமே நான் உங்களுக்காக உழைக்க நான் தயாரா இருக்கிறேன். ஏன்னா அம்மா இங்க கூட வீடு பார்க்க சொல்லிட்டாங்க, இங்கேயே நான் தங்க கூட நான் தயாரா இருக்கிறேன். அதனால சென்னைக்கு போயிடுவேங்க யாரும் நினைக்க வேணாம். கண்டிப்பா எனக்கு இளமை இருக்கு, வயசு இருக்கு, கேப்டன்
கேப்டன்ற மகன், எனக்கு பொறுப்பு இருக்கு. கண்டிப்பா அப்பா விட்டு போகாத பணியை இந்த விஜய் பிரபு நான் இங்க இருந்து மக்களுக்காக செய்யணும்னு நான் ஆசைப்படுறேன். நீங்க வேணா பாருங்க, தேர்தலுக்கு அப்புறம் தமிழ்நாட்டுல பெரிய மாற்றம் இருக்கு அப்படின்னு கணிச்சிருக்கிறாரு இன்னொரு டிவிகே தலைவரான வேல்முருகன். எது வேணாலும் நடக்க சாத்தியக்கூறெல்லாம் இருக்குங்க அப்படின்னு இந்த தேர்தலை அவர் கணிச்சிருக்கிறாரு. கண்டிப்பா தமிழ்நாட்டில் 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு ஒரு மிகப்பெரிய ஒரு அரசியல் மாற்றம் ஏற்பட போகிறது. இந்த தேர்தலில் என்னை பொறுத்தவரையில் நாளுக்கு நாள் நிலைமைகள் மாறிக்கொண்டே இருக்கிறது. அதனால் எது வேண்டுமானாலும் நடப்பதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் இருக்கிற ஒரு தேர்தலாக இது அமைய போகிறது. அதனால் நாம் கொஞ்சம் பொறுத்திருந்து தான் பார்க்க முடியும். யாராலுமே இது கணிக்க முடியாத ஒரு தேர்தல் என்று பல மூத்த பத்திரிகையாளர்கள் தங்களுடைய கருத்தை எடுத்து வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அது மறுப்பதற்கு இல்லை என்பதுதான் என்னுடைய கருத்து. ஒருவேளை பாஜக இல்லாம அதிமுக தனியா நின்று இருந்தா போட்டி கடுமையா இருந்திருக்கும். ஆனா இப்பதான் பாஜக அதிமுக கூடவே கூட்டிட்டு வந்துருச்சே, அதனால நம்ம வெற்றி எளிதாயிருச்சு அப்படின்னு நம்பிக்கையா பேசி இருக்கிறாரு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியோட மாநில செயலாளர் வீரபாண்டியன். விஜயும் சீமானும் அதிமுக ஓட்ட பிரிச்சா இன்னும் பிரம்மாண்ட வெற்றியை திமுக கூட்டணி பெரும் பாருங்க அப்படின்னு ஒரு சொல்லி இருக்கிறாரு. ஒருவேளை அதிமுக தனித்து நின்றிருந்தால் கடுமையான போட்டி இருக்கும். அதிமுக பிஜேபி இல்லாமல் தனித்து நின்றிருந்தால் ஒரு போட்டி ஏற்பட்டிருக்கும். அதிமுக பிஜேபி அழைத்து வருவதால் திமுக தலைவரான நமது கூட்டணிக்கு வெற்றி என்பது மிக இலகுவாகி நம்மை பற்றி தெரிய வேண்டும் என்று சொன்னால் நமது நண்பரை சொன்னால் போதும். அதிமுக பற்றி தெரிய வேண்டும் என்று சொன்னால் பக்கத்தில் இருக்கிற பிஜேபி யார் என்று தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியும். அமைதியாக இருக்கிற தமிழ்நாட்டை கெடுக்க வருகிறார்கள் இவர்கள். இது தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியாத தெரியும். எனவே இடையில் யார் வந்தாலும் சரி, சகோதரர் விஜய் வந்தாலும் சகோதரர் சீமான் வந்தாலும் அவர் வாக்குகளை பிரிப்பார். அது இன்னும் எளிமையாகும். இன்னும் ஒரு பிரமாணமான வெற்றியை நமது கூட்டணி நிச்சயம் அடையும். இது மாதிரி இன்னும் நிறைய சுவாரஸ்யமான அரசியல் கண்டென்ட்களோட உங்களை தினமும் தேர்தல் திருவிழால சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.